Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தெரியாமல் இருக்குது. இப்போது குண்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கோமே, நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கா, நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கணும், நம்ம டயபெட்டிக்காக இருக்கோமா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனாலே அவங்க இயர்லி ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் செக்கப் அதெல்லாம் வந்து பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியும் இயர்லியராகவே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக தானே இருக்கும், நமக்கு வந்து இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடம்பே ஏறாது, ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, பாருங்கள் நான் ஒல்லியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிங் போகிறது கிடையாது. இது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வெளியில் பார்க்க ஒல்லியாக இருந்தால் கூட அவங்க பாடியில் வந்து ஃபேட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஹெல்த்தியாகவே இருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும், இது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில், லங்ஸில், லிவரில், அப்புறம் ஸ்டொமக்கில் இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து டயபெட்டிக் வர்றதுக்கும், கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் சடனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இதுதான் ரீசனாக இருக்கும். ஏன்னா இது சைலண்ட்டாக நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது, யாருக்குமே தெரியாது. அவங்க அதே பேட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, பேட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது, இதனால அது வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வெளியில் தெரியாததுனால அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்மளோட பாடி ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம போடுவோம். அது வந்து கரெக்டாக இருக்குது. அந்த க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 18.5லேருந்து 23 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஓவர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 23 to 25 இருந்தால் ஓவர் வெயிட்டுங்கிறதுல வருவாங்க. ஒபீஸ் அப்படின்னா 25க்கு அதிகமாக இருந்தால் ஒபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒபீஸாக இருக்கவங்க நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணணும், அது பண்ணணும், அது மாதிரி செட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்மளை வந்து செய்ய சொல்லுவாங்க. இந்த நார்மலில் வந்து கூட நிறையா பீப்புளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்போ நம்ம விசரல் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து வெயிட்டில் நமக்கு தெரியாது, இந்த பிஎம்ஐயில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு இன்னும் அடிஷ்னலாக சில அளவீடுகள் வந்து தேவையாக இருக்குது. இங்கே டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது 90க்கு மேலே ஆண்களுக்கும் 80க்கு மேலே பெண்களுக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹை ரிஸ்கில் இருக்கும்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வரணும். உங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஐ அப்படின்றத சொல்கிறாங்க, வேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் பை ஹைட். இது ரெண்டும் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பாடி ரவுண்ட்னஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். அதுதான் வந்து பிஆர்ஐ அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4.45 to 6.91 இருக்குது அப்படின்னா ஹையாக இருக்கும்னு அர்த்தம், நம்ம ஒபீஸாக இருக்கோன்னு அர்த்தம். 6.91 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். நமக்கு அதிகப்படியான ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மூலமாக தான் நம்மளால் கணக்கெடுத்துக்க முடியும். மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியில் எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது, உங்கள் போன் வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் மசில் எவ்வளோ இருக்குது, அந்த பர்சன்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்றத அது வந்து நமக்கு சொல்லும். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால நிறைய பேர்னால இது எடுக்க முடியாது. நீங்கள் வந்து உங்கள் வேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணி பார்க்க முடியும். மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 90க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆண்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். பெண்களாக இருக்கும்போது 80க்கு மேலே இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த விசரல் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியன்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது, அதுவும் பர்டிகுலராக இந்தியன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து டயபெட்டிக், அப்புறம் எல்டிஎல் வந்து அதிகமாகவும் ஹெச்டிஎல் வந்து குறைவாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஏன் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது, பஞ்சம் ஏற்படுற காலத்துலலாம் நம்ம வந்து எப்பயும் கிடைக்கிற உணவு வந்து கிடைக்காது. நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
எப்போ அவங்க உணவு எடுத்துக்கிறாங்களோ உணவு எடுத்துக்கும் போது அதை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி பாடியில் வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறமாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்போம், நமக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்திற்கும் இதய துடிப்புக்கும் சில உடல் வேலைகளுக்கும் தேவையான சத்தை வந்து பெறதுக்காக இது வந்து ஃபேட்டாக அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சாப்பாடு கிடைக்காத டைமில் இந்த ஃபேட் எல்லாம் தான் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்குது. இது வந்து நம்ம ஜீன்லே இருக்குது. ஸோ அதே மாதிரியே உணவு கிடைக்காத போது நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாளுமே இதே போல் கொழுப்பு வந்து படிஞ்சு அது நமக்கு ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் விரதம் இருக்கிறது, நைட்டு வந்து சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுறது, அளவான உணவு வந்து எடுத்துக்கிறது, அரை வயிறு உணவு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுக்கக்கூடாது, ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 30 minutes ஆகுது வாக்கிங், ஜாகிங் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹெல்த்தி டயட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரணும். சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கும் வெள்ளை உணவுகள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ரைஸாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மாவு பொருட்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்காமல் இருக்கலாம். இனஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப மஸ்ட்டு. குறைந்தது 7லேருந்து 9 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்களான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு ஒரு நல்ல பலனை வந்து தரும். நான் ஒல்லியாக தானே இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடாதீங்க. கண்டிப்பாக 35 வயது 40 வயது கடந்த ஒவ்வொருத்தருமே வந்து மாஸ்டர் செக்கப் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இயர்லியராக எந்தெந்த நோய்கள்லாம் நமக்கு வரதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணோன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.